சகோதரிகளே, இந்த ஆறுதலின் நேரத்தில் நம்முடைய அருமை தகப்பனார் ஜெயராஜையாவுடைய கடைசி நிமிடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த ஒரு 70 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னோட ஓட்டத்தை முடித்துவிட்டார். இப்பொழுது அவர், நான் கேள்விப்படும் போது, என்னுடைய தகப்பனார் அதிகமாக பைபிள் படிப்பார். ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏசப்பா 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 என்று சொல்லுவார் என்று அவருடைய மனைவியும் அவர் மகளும் சாட்சி கொடுத்தார். உண்மையாகவே ஒரு மனிதன் வாழும் போது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவோட அருமை தெரியாது. 10ஓட 11 எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் மரிக்கும் போதுதான் இயேசப்பாவோட அருமை தெரியும். அவர் மரிக்கிற தருவாயிலே அவர் அதிகமாக இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டாராம். உண்மைதான், ஒரு மனிதன் மரிக்கும் போதுதான் இயேசுவோட அருமை தெரியும். அப்படியாக இங்கே நின்று கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நான் பூமியில் எப்படி யாரு போனாலும், எந்த தாய் போனாலும் பிறக்கலாம், ஆனால் மரிக்கும் போது நாம் எப்படி மரிக்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஒரு வேத வசனத்தை நாம் அப்படியாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டோடிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று, அவன் இந்த பூமியில் பொல்லாத உலகத்திலே, இந்த பாவம் அறிஞ்ச உலகத்திலே எப்படி அவனால் வாழ முடியும் என்று தெரியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஒளியாக இருந்த தேவன், வெளிச்சமாக இருந்த தேவன், வார்த்தையாக இருந்த தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மனித வடிவில் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காண்பித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர். ஒரு மனிதன், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை, அது ரத்தமும் மாம்சமாக பிறக்கிறது. அப்படியா ஒரு ஊழியக்காரன் இந்த வேதத்தில் இருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் போது வெறும் சரீரம் மாத்திரம்தான் பிறக்கிறது. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளாக பூமிக்கு தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்த உடனே ஒரு ஆவியானது, ஒரு ஜீவனானது அந்த குழந்தைக்குள்ளாக போகிறது. அந்த ஆவி போகும்போதுதான் அது அந்த சரீரத்துக்குள்ளாக ஆத்துமாவை பெற்றுக் கொள்கிறது. அப்படிதான் இயேசுவானவர் முதலாவது மனிதன் ஆதாமை மண்ணால் இருந்து உருவாக்கின பிறகு அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஒரு ஆவியை ஊதும் போது அவன் ஆத்துமாவை பெற்றுக் கொண்டான். ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சரீரத்தை தாய் தாப்பன் கொடுக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளாக ஆவியும் ஆத்துமாவை கொடுப்பது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இப்போது இவருடைய தாய் தகப்பன் அந்த சரீரத்தை கொடுத்தார்கள். இப்ப இந்த சரீரம் இருக்கிறது, அந்த ஆவி எங்கே? இந்த கேள்வி கேட்டா யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் பாதி துண்டு துண்டா போனா பரவாயில்ல, சரி துண்டு துண்டா போயிட்டாரு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மனிதன் உறங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்ப சரீரம் இருக்கு, ஆவி எங்கே? அந்த ஆவிதான் எப்போது தாய் தகப்பனுக்கு அவர் பிறக்கும் போது இந்த சரீரம் மாத்திரம் தான் வந்தது. ஆவி அது இயேசுவிடத்தில் வந்தது. அது ஆத்துமா, இந்த சரீரத்துக்குள்ளாக ஆவி வரும்போது ஆத்துமாவை பெற்றுக் கொள்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும் போதெல்லாம் பிறந்ததிலிருந்தே பொய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இல்லை. எந்த குழந்தை, எந்த தாய் தகப்பனும் பொய் சொல்லு வளர்க்க மாட்டாங்க, பொய் சொல்லாதான் வளர்ப்பாங்க. அப்படி என்றால் இந்த பாவம் என்கிறது பிறக்கும் போதே வருகிறது. அந்த பாவம் அந்த சரீரம் செய்யவில்லை, அவனுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமா தான் செய்கிறது. அந்த ஆத்துமா பாவம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, திரும்பவும் மண்ணுக்கே போக போகுது. ஆனால் நாம் பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கை அது முழுக்க அது ஆத்துமா சம்பந்தப்பட்டது. இந்த பூமியில் உன் ஆத்துமா எதை நோக்கி வாஞ்சிக்குது? இந்த உன் ஆத்துமா மரித்தால் எங்க போக போறது? ஒரே வாழ்க்கை தான், சான்ஸ் ஒண்ணுதான். ஆனா சாய்ஸ் 2 இருக்கு. 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு மரண பாதை, இன்னொன்னு ஜீவ பாதை. நீ பூமியில் வாழும் போதே நீ எங்கே போகிறாய் என்று இங்கதான் நிர்ணயிக்க முடியும்.
மரித்த பிறகு நீ திதி செய்வதனாலேயோ நீ அவருக்கு தவசம் செய்வதனாலேயோ அவர் பாவம் மன்னிக்கப்படாது. நீ செய்யற ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் இந்த பூமியிலே உனக்கு மனம் திரும்ப வேண்டும். நீ பூமியிலே மன்னிப்பு இருக்கு. நான் எல்லா பாவம் பண்ணிடுவேன், எல்லாம் தவறு செஞ்சிடுவேன், நான் செத்த பிறகு என் பையனோ என் பொண்ணோ என் குடும்பத்தாரோ போய் ஆத்துல போய் திதி செஞ்சாத பாவம் மன்னிக்கப்படனா முடியாது. வேதம் அப்படியாக சொல்லவில்லை. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆனால் அந்த ஆத்துமா உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ மரிச்ச பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை சொல்லி தருவது கிறிஸ்துவ மாத்திரம்தான். அந்த வாழ்க்கைக்கு இப்ப 70 வருடம் இங்க வாழ்ந்தார் பூமியில. ஆனால் இப்போது அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக கடவுளாக ஏற்றுக்கொண்டு இப்போது பரலோகத்தில் அவர் நித்தியமா 7 கோடி வருஷமா வாலிபனா இருப்பாரு. அது இந்த கிறிஸ்துவம் தான் போதிக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆத்துமா பூமியில பாவம் செய்யும் போதெல்லாம் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. உன் ஆத்துமா சாகாமல் பரலோகம் போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:38, கர்த்தராகி நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே மெய்யான தேவன் என்று உங்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, இப்படி செத்து கிடக்குறான்னு வாங்க. என்ன பாவம் பண்ணா இப்படி கஷ்டப்படுறான்னு வாங்க. இல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்து என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவரை உண்மையான தெய்வம் இல்லை என்று சொல்வதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்திலிருந்து பேசுகிறேன். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ வாழும் போதே உன் இருதயத்தில் நம்ப அவரை. இயேசுவே பாவங்களை மன்னி என்று உன் இருதயத்திலே நம்பு. நீ அன்னதானம் செய்வதாலோ இல்ல 4 பேருக்கு சாப்பாடு கொடுப்பதனாலோ நீ ஆடு மாடுக்கு தீனி கொடுப்பதனாலோ உன் பாவம் மன்னிக்கப்படாது. தயவு செய்து அன்பான சகோதர சகோதரியே, மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை போதிப்பது இந்த கிறிஸ்துவம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்தை இந்த தகப்பனார் ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் கடைசி மறுக்கிற தருவாயில் இயேசுவே பாவங்களை மன்னி என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நமக்கு நாட்கள் இருக்கிறது. நாளைக்கு நான் மரிச்சா எங்க போறேன், நீங்க மரிச்சா எங்க போறீங்க? தயவு செய்து அன்பான சகோதரிகளே, உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகத்தான தேவன் நமக்காக ரத்த சிந்தி பாடுபட்டு நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மேல் சுமந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய எல்லா பாவத்தையும், இப்ப செய்யற எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது போல அவரை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நம்பினா போதும். நீ கோயில் நீ இவ்வளவு கூட அவ்வளவு கூட கிறிஸ்துவம் போதிக்கல. ஏன்னா இந்த நேரத்துல தான் ஒரு மனிதன் மரிக்கிற நேரத்துல தான், இந்த அடக்காத நேரத்துல தான் நம்மளுடைய பாவம் என்னன்றது தெரியும். நாம் எங்க போறோம்? இப்ப இவரை திருப்பி கூப்பிட்டா வர மாட்டார். இந்த பொல்லாத உலகத்துல வானா சந்தியா வந்துரு, என்கிட்ட நீ வா, ஏசப்பா கூட நான் இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், என் ஆத்துமா அங்கதான் இருக்குது. அந்த ஆத்துமாக்கு ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அந்த சரீரம் தான் எப்படி தாய் தப்புன்னு சரீரம் வந்துச்சோ அதே மாதிரி சரீரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த ஆத்துமா யாராவது கொடுக்க முடியுமா? இந்த ஆவி யாராவது நினைச்சா கொடுக்க முடியுமா? இவங்க அப்பா அம்மா நினைச்சா கொடுக்க முடியுமா? ஆனா இயேசு நினைச்சா கொடுப்பாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து இவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த கல்லறையில் இந்த சரீரம் மறுரூபமாகி அவர் உயிரோட வருவார் என்ற நிச்சயம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும்தான் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, உன் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்பு. இயேசுவே மெய்யான தேவன், அவர் ஒருவர் மாத்திரமே கடவுள், அவர் ஒருவர் மாத்திரமே தெய்வம், அவர் ஒருவர் மாத்திரமே இந்த மனித குலத்தை மீட்டெடுக்க வந்த குலசாமின்னு உன் இருதயத்தை நம்பினால் போதும், நீ மரிச்சா பரலோகத்துக்கு வருவார். அந்த நிச்சயம் இந்த கிறிஸ்துவம் போதிக்கிறது. இந்த குடும்பத்தை எழுந்து வாடுகிற இந்த ஜெயராஜ் சகோதரருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் கர்த்ததாமே ஆறுதலையும் தேடுதலையும் தந்து இந்த அடக்க ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் சமாதானத்தோடு அனுப்புவார். இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் பதியட்டும். தயவு செய்து நிதானித்து பாருங்கள். ஒருவேளை நான் நாளைக்கு மரித்தா எங்க போவேன்? இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று இருதயத்தில் சொல்லு போதும். நீ சர்ச்சுக்கு போகணும்னு நாங்க சொல்லல, நீ இவ்வளவு காணிய கொடுன்னு சொல்லல. உங்க இருதயத்தில் நம்ப இயேசுவே, இயேசுவே பாவத்தை மன்னி என்று உங்கள் எல்லாருடைய சார்பாக இந்த குடும்பத்தின் சார்பாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமா நேசிக்கிற அன்புள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் அருமையான சகோதரனார்
ஆண்டவரே ஜெயராஜை உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு இவருடைய எழுந்து வாழ்கிற ஒரு மனைவியும் பிள்ளைகளையும் பேர பேத்திகளையும் மகன்களையும் மருமகள்களையும் உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் இனப்பண ஜந்துக்களையும் தேவன் தாமே ஆறுதல் பண்ணி தேர்தல் செய்து ஆண்டவரே சமாதானத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாக ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல அடக்கத்தை நல்ல விதமா நடத்தித்தாங்க. இப்போது இந்த சரீரம் இந்த வீட்டை விட்டு கடந்து போகிறது. ஒரு நாள் உங்களுடைய கர்த்தா வருகையில் இந்த சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் இந்த வார்த்தை நல்ல நேரத்தில் விழுந்த விளை போல இது 30, 60, 100 பலன் தரட்டும். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அவர்கள் கூட இருக்கட்டும். இப்போது இந்த சரீரம் கடந்து போகிறது. எல்லாரும் ஆண்டவரே இவர்கள் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதல் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இயேசுவின் சமாதானத்தை இப்போது குடும்பத்தில் மீது வைக்கிறோம். மீதியான காரியத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.